ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஸ்லீவ் ஜாயிண்ட் நம்ம எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சதான். சின்ன சின்ன கரெக்ஷன் இருக்கிறத நம்ம இப்போ சரி பண்ண போகிறோம். இப்போ நான் ஸ்லீவை நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த மின் பக்கம் குழிவு கட் பண்ணி சென்டரில் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ சென்டர்லேயும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ப்ளவுஸு ஷோல்டரும் இதுக்கு சென்டரும் ஒரே அளவாக இருக்கான்னு பார்த்து நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். இப்போ அடுத்த பக்கத்தையும் நம்ம அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். எந்த அளவில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோமோ அதே அளவில் ஒரே அளவாக கடைசி வரைக்கும் வர மாதிரி பார்த்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம் பாருங்கள் தையல், அதுக்கு மேலேயே போட்டு எடுக்கலாம். இப்போ நம்ம உள் பக்கமாக திருப்பி எடுக்கலாம். உள் பக்கமாக திருப்பிட்டு ஒரே அளவில் இருக்குதான்னு பார்த்து நம்ம இப்போ பின் குத்தி எடுக்கலாம். எனக்கு இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் போல் அளவு அப் அண்ட் டவுனாக இருக்குது. அதனால் நான் அதை நான் சரி பண்ணதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிடுறேன் பாருங்கள். அந்த இடத்துல வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக இருக்கான்னு. இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ நான் பின் குத்திக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளத்தினால தான் நமக்கு இந்த அப் அண்ட் டவுன் வர்றது. அது எதனால் வருதுன்னு நமக்கு தெரியாது. நம்ம ஒரே அளவாக ஸ்டிச் பண்ணியிருப்போம்னு நினைப்போம். ஒரு பாயிண்ட் அந்த மாதிரி இப்போ வந்தாலே அது அப் அண்ட் டவுன் வந்துடும். அதை நம்ம இப்படி இந்த மாதிரி தான் சரி பண்ணணும். இப்போ நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். அந்த இடத்துல நம்ம ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். எனக்கு ஸ்லீவ் ரவுண்டு ஒரு 5 இன்ச்சில் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். மார்க் பண்ணி நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே நம்ம ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். இப்போ நம்ம பின்னெல்லாம் எடுத்துகிட்டு உள் பக்கமாக திருப்பி அப் அண்ட் டவுன் இல்லாமல் கரெக்டாக வந்துருக்கா, ப்ளஸ் மாதிரி வந்துருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எனக்கு கரெக்டாக வந்துருக்கு. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இப்போ 2-3 தையல் போடுவோம் பாருங்கள். அந்த தையலையும் நம்ம போட்டு எடுக்கலாம். ஒரு பல்லளவு கேப் போட்டு நம்ம ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். அடுத்ததே நம்ம அதே மாதிரி போட்டு எடுக்கலாம்.
போட்டது அப்புறமா இந்த மாதிரி கிராஸாக இருக்கும் பாருங்க துணி வந்து, அதை வந்து நம்ம அந்த கிராஸாக இருக்கிறது நம்ம இப்போ கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு அதில் வந்து அந்த இடம் வந்து துணி வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக நம்ம அதுலேயும் ஒரு ஸ்டிச் அந்த எண்டில் ஒரு ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன சின்ன கரெக்ஷன் நமக்கு வரதை நம்ம எப்படி சரி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.